Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th Max exercise 1.2ல 7th sum find a plus b divided by a minus b. if aக்கும் bக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, b is equal to 2/3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டு என்னது? a plus b divided by a minus b. ஓகேவா? இப்போ a இருக்கிற இடத்துல 1/2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ப்ளஸ் b இருக்கிற இடத்துல 2/3. the whole divided by a ஓட வேல்யூ 1/2 மைனஸ் b ஓட வேல்யூ 2/3. ஓகேவா? இப்படி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாமா? a plus b is equal to 1/2 plus 2/3. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இதோட மல்டிபிள்ஸ் தான் அதோட எல்சிஎமாக இருக்கும். சொல்லியிருக்கேன்ல நான். அப்போ 2 3s are 6. அப்போ 6 தான் இதோட மல்டிபிள். 6 வரணும் அப்படின்னா அது ரெண்டே டேரெக்டாக க்ராஸ் மல்டிபிள் கூட பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? இப்போ இங்கே 3 + 4, இதை 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 6. ஓகேவா? அப்போ 3 + 4 is 7. 7/6. இதோட வேல்யூ a plus b ஓட வேல்யூ 7/6. நெக்ஸ்ட் a minus b. ஓகேவா? a minus b என்னது? 1/2 minus 2/3. இப்போ அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 minus 4/6 வரும். 3 minus 4 is -1/6. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டையும் டிவைட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ a plus b by a minus b is equal to a plus b ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/6. a minus b ஓட வேல்யூ -1/6. ஓகேவா? இப்போது 7/6 டிவைடட் பை -1/6. ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு போவோமா? ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு போகும்போது 7/6 இன்ட்டு -6/1 வரும். 6 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 7 into -1 is -7/1 which is equal to -7. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. a is equal to -3/5, b is equal to 2/15 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சேம் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a plus bயும் கண்டுபிடிக்கணும், a minus bயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a plus b என்னது? -3/5 plus 2/15 divided by -3/5 minus 12/15 வரும். ஓகேங்களா? சரி, தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? a plus b is equal to -3/5 plus 2/15. இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்துடலாமா? 5 15. 5 எடுத்திங்கன்னா 1 3. நெக்ஸ்ட் 3 எடுத்திங்கன்னா 1 1. 5 3s are 15 தான் எல்சிஎம். இப்போது எல்சிஎம் ஆஃப் 5 and 15 is 15. ஓகேவா? இப்போது -3/5 இன்ட்டு 5 கூட தான் நம்ம 15 வரதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? 3 இல்லையா? இப்போது 3 3s are -9/15. நெக்ஸ்ட்டு அடுத்து 2/15 தான் இருக்குது. 2/15 வந்து 1ஆல் தான் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணுனா 2/15 வரும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாமா? ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது a plus b is equal to -9/15 plus 2/15. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். -9 plus 2. -9 plus 2 is -7/15. a plus b ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு a minus b. a minus bனா -3/5 -2/15. இப்போ நம்ம எல்சிஎம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அப்போது எல்சிஎம் ஆஃப் 5 and 15 is 15. ஓகேவா? இப்போது என்ன பண்ணிக்கலாம்? 3க்கு மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? -3/5 இன்ட்டு 3/3. 3 3s are -9/15. ரெண்டையும் மைனஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a minus b is equal to -9/15 -2/15. அப்போது -9 -2/15. ஆன்சர் இஸ் -11/15 வரும்.
ஓகேவா? இப்போது a மைனஸ் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 11/15 கிடச்சிருக்கு. a மைனஸ் பியோட வேல்யூ இங்கே a ப்ளஸ் பியோட வேல்யூ -7/15 இப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? டிவைட் தான் பண்ண போகிறோமா? டிவைட் பண்ணிடலாமா? சரி. a ப்ளஸ் பி பை a minus b is equal to a plus b ஓட வேல்யூ -7/15 by a minus b ஓட வேல்யூ -11/15 வரும். இப்போ ரெசிப்ரோக்கலாக எடுப்போமா? -7/15 into 15/11 7 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 15 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 7/11. ஓகேவா? தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.